ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய நார்மல் ரொட்டீன் தான். ப்ளஸ் அது இல்லாமல் என் மனசில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாருக்கும் பொருந்துமானா இல்லை, கொஞ்சம் பேருக்கு மட்டும் என்கிட்ட கொஞ்சம் பேசினவங்களுக்காகவும் என்ன மாதிரி இருக்கிற சில சிங்கிள் லேண்டாக இருக்கிற சின்ன பாப்பா பார்த்துக்கிறவங்களுக்கு பொருந்தும். இது எல்லோரும் மனசால் எடுத்துக்க வேண்டாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45ங்க. இப்போ தான் பாப்பாவை நான் தூங்க வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் மதிய ரொட்டீனே ஸ்டார்ட் பண்ணோம். ஆதிரப்பா வேலைக்கு கிளம்பியாச்சு. அவருக்கு காலைல தோசையும் பருப்பு சட்னியும் செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. பாப்பாவுக்கு காலையிலே சத்துமா கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் குளிப்பாட்டிட்டு அப்பா கூட கொஞ்சம் நேரம் தோசை சாப்பிட்டா. ஸோ இப்போ எண்ணெயில் போட்டு ஆட்டி தூங்க வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு டிஃபன் சாப்பிட்ணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. டெய்லியுமே நான் இந்த டைம் தான் டிஃபன் சாப்பிட்றேன். ஏன்னா ஆதிரப்பா காலைல வேலைக்கு போனதுனால நான் லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவேன். டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் ரெடியாகி வந்ததுக்கப்புறமா தான் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி காலையிலே டைம் இருந்ததால் நான் காலையில் கேஸ் ஸ்டவ்லாம் அழகாக தொடச்சிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு சும்மா டச்சப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம லஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் ஆதிரப்பா கடைக்கு போயிட்டு அவரைக்காய் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தார். சரி, இன்றைக்கி அவரைக்காய் வச்சு லைட்டாக முட்டை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணிடலாம். பாப்பாவுக்கு ரசம் வைக்கணும். ஸோ ரசமே மெயின் டிஷ்ஷாக செஞ்சிடலான்ட்டு இப்போலாம் பாப்பா என்ன சாப்பிட்றாலோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் லஞ்சு செய்கிறது. அதில் எவ்வளோ ஹெல்த்தியாக செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிறது. ஆதிரப்பவும் சில டைம் லஞ்சுக்கு வரமாட்டார். அதனால் தடபுடலாம் எதுவும் நான் செய்கிறதே இல்லை. பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செய்கிறது. ஸோ அவரைக்காவும் ஒரு பக்கம் கிள்ளிடலாம். காலையிலே அரிசி ஊற வச்சுட்டேன் சாதத்துக்கு. அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு. கொத்தமல்லிலாம் இப்போயே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் லேட் பண்ணாலும் அதை வதங்கிடுங்க. ஸோ அதையும் கையை எடுத்துடலாம். உங்கள்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் இல்லைங்க, ஒரு சில பேர் மைண்டில் வச்சுங்கிறதும் சரி, என்கிட்ட கேட்குறதும் சரி, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா? நாங்களாம் அப்போவே 3 பிள்ளை பெற்று பார்த்துக்கிட்டோம், தனியாகவே பார்த்துட்டோம், சிங்கிளாக பார்த்துட்டோம். நிறைய பேர் இந்த வார்த்தை சொல்கிறாங்க. அதை எதை மனசில் வச்சுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இருக்கிற மாதிரி தான் இப்போ லைஃப் இருக்கான்றதை அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. அப்போ இருந்த உலகம் வேறு, அப்போ இருந்த அவங்களோட வாழ்க்கை முறை வேறு, இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை வேறு. அதை புரிஞ்சிக்கவே சில பேர் இந்த ஜென்ரேஷன் ஜனங்க அந்த ஜென்ரேஷன் ஜனங்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ண மாட்றாங்க. அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இருந்த குழந்தைங்க வேறு. ஏன் நான் அப்பத்தி குழந்தை தானே, என் அம்மாவே சொல்லுவாங்க நான் 3 பிள்ளை பெற்றேன் வளர்த்தேன், இப்படிலாம் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ ஃபோன் இருந்ததா, டிவி இருந்ததா, இல்லை உலகம் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருந்தா? இல்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே அட்வான்ஸ்டு. குழந்தைங்களும் அட்வான்ஸாக தான் பிறக்குது. அப்போல்லாம் என்ன மாத்திரை சாப்பிட்டு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ அப்படி கிடையாதுங்க. ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே பிஃபோர் 3 மந்த் நம்ம போலிக் ஆசிட் எடுக்கணும். ஆஃப்டர் 3 மந்த் இல்லாட்டி 6 மந்த் நம்ம போலிக் ஆசிட் எடுக்கணும். அந்த டேப்லெட் எதுக்கு சாப்பிட்றாங்கன்னு அந்த ஜென்ரேஷன் ஜனங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக சாப்பிட்றது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட போனுக்கு அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு டிஹெச்ஏக்கு நிறைய டேப்லெட் கொடுக்குறாங்க. அது எல்லாமே குழந்தை நல்ல ஒரு மூளை வளர்ச்சி பூஸ்டப்பாக வளர்க்குறது தான். ஸோ இப்போ பிறக்கிற பசங்க எல்லாமே செம ஆக்டிவாக தான் பிறக்கிறாங்க. ஒரு பிள்ளையை பார்த்துக்கிட்டே பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் எங்கள் அம்மாவே அவ்வளோ சொன்னாங்க, என் ஆதிராவை 1 மணி நேரம் தனியாக வச்சுக்க மாட்டுறாங்க. அவ்வளோ அடம்பிடிப்பாக, அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாள். என்னால் மட்டும்தான் அவளை பார்த்துக்க முடிகிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நான் தனியாக தான் வச்சுருக்கேன். அப்போ சொந்தக்காரர் இருப்பாங்க, பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாம் குழந்தைய பார்த்துப்பாங்க, எழுந்தா பார்த்துப்பாங்க, உட்காந்து பார்த்துப்பாங்க. இப்போ யாருங்க பார்த்துக்கிறாங்க? எல்லாருக்குமே பண தேவை அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்குறாங்க. யாருமே நம்ம பிள்ளைகளை வச்சுக்கணும்லாம் நினைக்கிறது இல்லை. அவங்க அப்பா அம்மா மட்டும்தான். இது எல்லாருமே நான் சொல்லலை. கண்டிப்பாக நான் அப்படிப்பட்ட ஜனங்களையும் பார்க்கல. முக்கால்வாசி பேர் பார்த்துக்கிறாங்க, கால்வாசி பேர்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய தனிப்பட்ட இது பார்க்குறாங்க. ஸோ அவங்கவுங்க குழந்தைங்கள அவங்கவுங்க பார்த்துக்கிறதா பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் தலை தெரிச்சு ஓடுறாங்க. ஆதிராலாம் பார்த்தாங்கன்னா தலை தெரிச்சு ஓடுறாங்க. ஆதிரா கண்ணுமிக்க நேரத்தில் என்ன வேணால் செய்வாள். ஸோ அவளை நான் அவ்வளோ கண்ணுங்கருத்துமாக பார்த்துமே அவள் நிறைய மார்க் போட்டுப்பாள். அது இல்லாமல் ஆதிரா 8 வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு குழந்தை. ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் சொல்லணும்னா, இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். குழந்தையோட அருமை தெரிஞ்சவங்க நாங்கள் ரொம்ப பர்சனலாக 8 வருஷம் அதுக்காக நான் எவ்வளோ மெடிசன் சாப்பிட்ருப்பேன், எவ்வளோ வேண்டுதல் இருப்பேன், எவ்வளோ நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் தாண்டி கிடைச்ச ஒரு குழந்தைய பொக்கிஷமாக காடு கொடுத்த கிஃப்ட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அவளை பார்த்துக்கிறது தான் எனக்கு முழு வேலையும் இருக்கும். அது இல்லாமல் அவளுக்கு ரொம்ப ஆக்டிவ்ங்க. ஒரு செகண்ட் அவள் என்னை விட்டுட்டு இருக்கவும் மாட்டான். ஏன்னா நான் தனியாகவே இருக்கிறதால. இப்போ எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நான் ஆதிரப்பா நான் மட்டும்தான் பார்த்துக்கணும் போது ஆதிரப்பா வேலைக்கு போன மிச்சம் எல்லா டைமும் என் கூட தான் இருக்கிறா. ஸோ அவள் எழுந்த உடனே அம்மானு என்னை தான் தேடி வருவாள். அவளை உடனே நான் தூக்கிடுவேன். ஏன்னா குழந்தைங்கள அழ வச்சு
அவங்கள பார்க்குறது எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா இப்போ அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அவங்களுக்கு தெரிஞ்சது அம்மா அப்பா அவங்க கூட இருக்கிறது மட்டும்தான். ஸோ அதை டே ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும் அழ வச்சு பார்க்குறதெல்லாம். உடனே நான் தூக்கி வச்சுப்பேன். சமைச்சே நான் முடிக்கல, அதுக்குள்ளே ஆதிரா எழுந்து வந்துட்டா பாருங்கள், நான் தூக்கி வச்சுக்கிட்டேன். கிச்சன்லேயும் நான் பாப்பாவை தூக்கி வச்சுட்டு ரொம்ப நேரம் வேலை பார்க்கவே மாட்டேங்க. அது ரொம்ப ரிஸ்க்கு. எப்போவுமே பாப்பா கூடயே ஹால்லே தான் நான் இருப்பேன். அவள் தூங்குகிற கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து சமையல் பண்ணுவேன். இப்போ வந்தவொடனே பாப்பா தூங்கவே இல்லை, என்னை தூக்கி வச்சுக்குமான்னு சொல்லிட்டா. ஸோ நானும் தூக்கி வச்சுக்கிட்டேன். வேறு என்ன பண்ண முடியும், நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் போது நம்ம தான் பார்த்துக்கணும். அதை புரிஞ்சுக்காமல் இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் நாங்கள் 3 பிள்ளை பற்றோம் 2 பிள்ளை பற்றுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அப்போ பிள்ளைங்க வேறு, இப்போ பிள்ளைங்க வேறு. இப்போல்லாம் ஒரு பிள்ளையே 10 பிள்ளைக்கு சமம். அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற மெடிசன். அது இல்லாமல் நான் ஒரு 7 இயர்ஸ் நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த பொண்ணு. நிறைய மெடிசன் சாப்பிட்ருக்கேன். எனக்கு 30+ ஆகும்போது எனக்கு பிறகு குழந்தையும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக தான் இருக்கும். அது புரிஞ்சுக்கணும். இதை நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். 30 வயசுக்கு மேலே பிறகு குழந்தைங்க நல்லாவே மெச்சூரிட்டியாக இருக்குது. அப்படி வச்சா நான் எனக்கு 30 வயசுக்கு மேலே குழந்த பிறந்தா என் பிள்ளையும் அப்படி தான் இருக்கும். ஸோ இனிமேல் அந்த வார்த்தையை சிங்கிள் ஹேண்டாக பார்த்துக்கிற மதரை பார்த்து யாரும் கேட்காதீங்க. எப்போ பாரு ஒரு பிள்ளையை வச்சுட்டு இவ்வளோ கஷ்டம்னு சொல்லேன்னு சொல்லாதீங்க. இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது இல்லாமல் ஆதிரா நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன். நைட்டு ஃபுல்லாக நான் தனியாக வச்சு பார்த்துக்கணும். ஆதிரப்பா பார்த்துக்கணும். ஆதிரப்பா காலையிலேருந்து வேலைக்கு போவார். இப்படி மாற்றி நாங்கள் பார்த்துட்ருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஆதிராவுக்கு எழுந்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் லஞ்சு சாப்பிட்டேன். இப்போ ஆதிரா ஓரளவுக்கு விளையாட ஆரம்பிச்சிருவா. அவள் கூட பேசிகிட்டே விளையாடிட்டே நான் வீட்டு வேலையும் பார்க்கணும். இப்படி வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தையும் நான் கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கினா தான் என்னுடைய இது போகும். என்னுடைய லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தெரியாமல், என்னுடைய கஷ்டம் தெரியாமல் நான் சொல்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு பிள்ளையை வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறியே, வளர்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு யாரும் இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. என்னை பார்த்து இல்லை, யாரை பார்த்துமே சொல்லாதீங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என் அம்மாலாம் வந்து என்னை பார்த்து பரிதாபப்படுவாங்க. நானும் வளர்த்தேன். ஏன் எங்கள் அக்காவுக்கு பாப்பா பிறந்தே இப்போ 20 வருஷம் ஆகுது. எனக்கு லேட் மேரேஜ், லேட் பாப்பா. அக்கா பசங்க கூட இவ்வளோ பண்ணலை. அக்கா பசங்களை அம்மா தான் வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற பிள்ளைங்க ரொம்பவே அட்வான்ஸாக இருக்குது. ஸோ ரொம்ப டஃப்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதுலேயும் நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேன் என் பிள்ளைன்றது எனக்கு சந்தோஷம்தான். யாரையும் நம்பி விட மாட்டேன். இப்போ யாரையும் நம்பி விட முடியாது குழந்தைங்கள. ஸோ யாரும் யாரை பார்த்து தப்பாக எடை போட்டுறாதீங்க. இவ்வளோதான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இருந்து பார்த்தா தான் தெரியும். இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். நிறைய குழந்தைங்க இருக்குங்க, சமத்தாக இருக்க பிள்ளைங்களும் இருக்குது. 180% பிள்ளைங்க ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ அதை நினச்சி வருத்தப்பட வேண்டியதில்லை. என் பிள்ளையும் ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பாள். அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். துணிச்சலாகவும் ஆக்டிவாகவும் தைரியமாக தான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் பெண் பிள்ளை இன்னும் தைரியமாக, என்னை விட தைரியமாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸை விட அவள் ஜாஸ்தி இந்த உலகத்தில் பார்க்க வேண்டியது இருக்கும். சிங்கிள் ஹேண்டாக இருக்க வேண்டியது இருக்கும், செல்ஃபாக இருக்க வேண்டியது இருக்கும். அதில் நான் இப்போவே அவளை மோட்டிவேட் பண்ணி அவளை நான் மோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்தே விதைச்சாதான் இல்லையா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இதான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதோட நாங்கள் பிளேயிங் டைம் தான். ஆதிரப்பா வந்தப்புறம் தான் நான் எந்த வேலையும் செய்ய முடியும். இதோட பாப்பா கூட விளையாடிட்டே தான் இருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற மாதிரி வரைக்கும் பாய்.